வணக்கம், வெல்கம் டு ஷாரடா கைவண்ணம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் டூப்பர் லெமன் வீடியோவை வந்து பார்க்க போகிறோம். நோன்பு பெருநாள் வந்தாலே நம்மளுக்கும் கொண்டாட்டம், முஸ்லீம் நண்பர்களுக்கும் கொண்டாட்டம். ஸோ இந்த நோன்பு பெருநாள் வந்து வர்றதுக்கு முன்னுக்கே இந்த லெமன் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த லெமன் வந்து மூங்கில், புல்லட் அரிசி, தேங்காய் பால், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு வந்து வாழை இலை. ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த லெமனை வந்து இந்த நெருப்பில் வந்து வாட்டுவாங்க, இல்லாட்டி சுடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாஸ்கெட்டில் எவ்வளவு மூங்கில்கள் வந்து அழகான ஒரே சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மூங்கில்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா தண்ணீர் விட்டு கழுவுவாங்க. கழுவிட்ட பிறகு அதுக்கேற்ற மாதிரி அந்த சைட்டு நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து வாழை இலை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பிறகு வந்து இன்னொருத்தர் வந்து புல்லட் அரிசியை வந்து கழுவி வைக்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் பால் மற்றும் எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த மூங்கில் செய்யக்கூடிய இந்த லெமன் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் சுட சுட சாப்பிட்டோமா சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு மலேசியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்னால் அது வந்து லெமன் தான். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளவு லெமன் வந்து இன்றைக்கி செய்யறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ நானும் ஒரு லெமன் வாங்கினேன். அது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ். ஸோ அதை எப்படி கட் பண்ணிவிட்டு எப்படி வந்து சாப்பிடலான்னு பார்க்கலாம். யூஸ்வலி வந்து இந்த லெமன் வந்து ஐயம் ரெண்டாங் கூட சாப்பிட்லாங்க, சுருண்டிங் கூட சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டைலில் வந்து சாப்பிட போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க பாருங்கள், நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறேன், பிறகு எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். இந்த மூங்கிலை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து நம்ம வாங்கும் போதே இந்த மூங்கிலை வந்து லைட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நம்ம வந்து அந்த மூங்கிலை வந்து ஒரு கத்தி வச்சு கொஞ்சமாக பிளந்து எடுத்தோம்னாலே வந்துடும். ஸோ பாருங்கள், சாலிட்டான ஒரு லெமன். ஓகே, இந்த லெமன் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தட்டிக்கணும். ஏன்னா வந்து அந்த புல்லட் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும், அந்த ஸ்டிக்கி ரைஸ். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம கரெக்டாக அதை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும் இந்த எண்ணெயை தடவணுமா. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்களேன், அல்லாமா. ஓகே, கட் பண்ண இந்த பீசஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நான் இப்போது இதுக்கு மேலே கொண்டென்ஸ் மில்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். மை ஃபேவரட்ஸ் கொண்டென்ஸ் மில்க் கோம்போ வித் லெமன். ஸோ இந்த கொண்டென்ஸ் மில்க் வந்து இது மேலுக்கு அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வாயில் வந்து அப்படியே அல்வா மாதிரி வந்து இறக்கும் சாப்பிடும் போது. அப்படியே சாலிட்டான அந்த லெமன் அந்த கொண்டென்ஸ் மில்கோடு சேர்த்து அப்படியே நம்ம வாயில் சாப்பிடும் போது ஓ மை குட்னஸ், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன் நான் எப்படி சாப்பிட்றேன்னு. கவனிச்சிங்களா? உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த லெமனை வாங்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள்.